السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் துஆவுடைய நேரத்தில் இந்த துஆவை, இந்த 2 துஆக்களையும் 3 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக 1000 தேவைகள் இருந்தால் கூட அல்லாஹ் அதனை நிறைவேற்றி தருகின்றான். கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மிக முக்கியமான 2 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களையும் திக்ருகளையும் கற்று தந்திருக்கிறார்கள். நாம் இந்த துஆக்களை ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் என்னுடைய கடன் நீங்குவதற்கு துஆக்களை கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் கடன் நீங்குவதற்கு ஏராளமான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக் என்று வரக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கடன் நீங்குவதற்கான மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் லுஹாவுடைய நேரத்தில் ஓதுவோம். லுஹாவுடைய அந்த தொழுகை இருக்கின்றது. யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு போதும் அல்லாஹ் வறுமையை ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ் அவர்களை செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைக்கின்றான். அதே போன்று இரண்டாவது துஆ ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல்லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல்லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். இந்த 2 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.